36 வருடங்கள் பிரமாதமாக வேலை செய்து ஓய்வு பெறுகிற ஒரு ஆசிரியரை பற்றிய கதை அது. நமக்கு தெரியும், நமக்கு ஒரு ட்ரெடிஷன் உண்டு. அப்படி முழு வேலை நாட்களை, முழு பணி நாட்களை நல்லபடியாக பணி செய்து முடித்த ஒருவரை நம்ம ட்ரெடிஷ்னலாக ஷால் போட்டு அவருக்கு ஏதாவது ஒரு நினைவு பரிசு கொடுத்து, அரசாங்க ஊழியராக இருந்தால் அவருடைய ஜீப்பில் உட்கார வச்சு அவங்கள கூட்டின்னு போய் வீட்டில் விட்டு வராங்க. நான் கூட எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தேன். எனக்கு கூட 25 வருஷம் எப்படா முடியும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக விஆர்எஸ் கூட்ட அந்த டேட் வரும்போது என்னை கூட்டின்னு போய் ஒரு ஜீப்பில் விட்டாங்க. எங்கள் வீட்டில் ஆரத்திலாம் வச்சு ரொம்ப நல்ல விஷயம், வீட்டுக்கு வந்துரு என்று என்னை வரவேற்றார்கள். பல பேருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து வருகிறது. அந்த அனுகூலசாமி என்கிற ஆசிரியருடைய சிறப்பு என்று ஜானகிராமன் 2 விஷயத்தை சொல்கிறார். ஒன்று, இந்த 36 வருடங்களில் அவர் ஒரே ஒரு மாணவனை கூட பிரம்பு வைத்து அடித்ததே இல்லை. ஒரு மாணவனை கூட சுடுசொல் சொன்னதே இல்லை. அவருடைய பாராட்டு விழாவில் எல்லோரும் அவரை இதை சொல்லி சொல்லி பாராட்டுகிறார்கள். அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவருக்கு ரொம்ப புலங்காகிதமாக பெருமிதத்தால் நிரம்பி வழியும்படி எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. எல்லாரும் போய்விடுகிறார்கள். எல்லாம் போன பிறகு அவங்க வீட்டு அம்மா வந்து கதவை சாத்திட்டு வந்து அந்த கீழே இருக்கிற மாலையெல்லாம் எடுத்து மறுபடியும் அவருக்கு போட்டு பார்க்குறாங்க. இப்படி ஒரு பெருமிதம் ததும்பி வழியும் ஒரு கணவனுக்கு தான் மனைவியாக வாழ்ந்திருக்கிறோம் என்கிற சந்தோஷம் அந்த அம்மாவுக்கும் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவர் ஒரு ஆர்சி கிறிஸ்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவர். 2 புகைப்படங்கள் அவர் வீட்டில் மாட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் கதையினுடைய மையமான விஷயமாக ஜானகிராமன் சொல்கிறார். ஒரு புகைப்படத்தில் இயேசு கிறிஸ்து முள்முடியோடு இருக்கிற ஒரு புகைப்படம் மாட்டியிருக்கிறது. அவருக்கு அந்த நாம் எல்லாமே வழக்கமாக பார்க்கிற படம் தான். அந்த முள்முடியிலிருந்து தலையிலிருந்து ரத்தம் வடியும் இடமும் சிலுவையில் அறையும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த படத்தை அவர் வீட்டில் மாட்டியிருக்கிறார். கொஞ்ச தூரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை மிகுந்த தோழமையோடு இயேசு கிறிஸ்து அணைத்து கொண்டு இருக்கிற மாதிரி இன்னொரு படம் வைத்திருக்கிறார்கள். இந்த 2 படத்தையும் இந்த நிறைவான ஒரு நாளில் அனுகூலசாமி பார்க்கிறார். அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு பையனையும் நம்ம அடித்ததில்லை, ஒரு தப்பான காரியமும் செய்ததில்லை, ஒரு நாளும் ஒரு மனிதனிடம் கடன் வாங்கியதில்லை. இந்த உலகத்தில் எதெல்லாம் நல்ல பழக்கங்கள் அல்லது மேன்மையான விஷயங்கள் என்று உலகத்தில் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அவர் தன் வாழ்நாளில் கடைபிடித்திருக்கிறார். எல்லா சிறப்புகளுக்கும் தகுதியான மனிதனாக இருக்கிறார். அவர் ஒரு நிமிடம் அந்த 2 படங்களையும் பார்த்து வணங்கி கொள்கிறார். சந்தோஷமாக இருக்கிறார். லேசாக பூட்டின அந்த உள்பக்கம் பூட்டின கதவை யாரோ தட்டுகிறார்கள். அவர் திறந்து பார்க்கிறார். 21 வயதில் ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் பெயர் ஆறுமுகம். ஜானகிராமன் எழுதுகிறார், அந்த பையன் இன்னும் ஸ்கூலில் தான் படிக்கிறான் என்று எழுதுகிறார். 21 வயசாச்சு. ஃபெயிலாகி அந்த பையன் ஸ்கூலை விட்டு போகிற மாதிரி இல்லை, ஸ்கூலில் படிக்கிற பையன். அவன் என்றைக்காவது அந்த வாத்தியாரை பார்க்க வந்தால் ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனுக்கு வருகிறான் என்று அர்த்தம். யாருக்காவது சிபார்சு பண்ண வருவான். இன்றைக்கு ஒரு அம்மாவையும் ஒரு சின்ன பையனையும் கூட கூட்டின்னு வந்துக்கிறான். அவர் வந்து கேட்குறாரு, என்னடா நீ இப்போ தான் வர, ஃபங்க்ஷனுக்கு வந்தியா? ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தையா? அப்புறம் போய் இந்த அம்மாவை கூட்டின்னு வந்தேன். யார் இவங்கன்னு கேட்குறாரு. இந்த பையனை உங்களுக்கு தெரியலையா என்று கேட்குறேன். நமக்கு லேசான ஒரு ஜர்க்கு வருகிறது. இவ்வளோ ஒழுக்கமான, தன்னுடைய வாழ்நாளில் எல்லாவற்றையும் நிறைவாக செய்திருக்கிற இந்த பையனை உங்களுக்கு தெரியலையா சார்? இவனுக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை இருக்கிறது என்று ஒரு பையனை அறிமுகப்படுத்துகிறார்கள். சொல்டா வாதத்தை சொல்லு என்று அந்த அம்மா சொல்கிறார்கள். அந்த பையன் முகம்லாம் கோணி எதுவும் சொல்லாமல் நிற்கிறான். நீ தான் சொல்லு என்று ஒருவராக மாற்றி சொல்கிறார்கள். விஷயம் என்னவென்றால், இந்த பையன் 1 வருடத்திற்கு முன்னால் அனுகூலசாமி வாத்தியாரிடம் படித்த பையன்தான். மறந்துட்டார் அவர். இந்த பையன் ஒரு முறை ஒரு புத்தகத்தை பள்ளிக்கூடத்திலிருந்து திருடி அந்த லேபிளை பிச்சிட்டு அதே புத்தகத்தை இன்னொருத்தர்கிட்ட ஒரு பாதி விலைக்கு விற்று விடுகிறார். இந்த பிரச்சனை வாத்தியாருக்கு வருகிற போது அவர் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஷாக் இது. ஆனால் அவர் எந்த பையனையும் அடிக்க மாட்டார், எந்த பையனையும் கண்டிக்க மாட்டார். இந்த பையனை அடிச்சிட்டா அவருடைய எல்லா புனிதமும் கெட்டுவிடும் இல்லையா? அதனால் அனுகூலசாமி ரொம்ப கோபம் வந்து அதை தனக்குள்ளாக அடக்கி கொண்டு அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, இந்த பையன் கூட யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார் ஸ்கூலில்.
அதோடு அவர் அதை மறந்துடுறார். அந்த அம்மா சொல்லுது, அந்த பையனுடைய அம்மா சொல்லுது, சார் என் பையன் வாழ்க்கையே அதுக்கப்புறம் மாறிச்சு சார். என் பையன் கூட யாருமே பேச மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் தான் சார் அவன் அந்த தப்பை செஞ்சான். அதுக்கப்புறம் தங்க கட்டி சார். அந்த பையன் கூட யாருமே அந்த வகுப்பறையில் பேசவே இல்லை. இது எவ்வளோ பெரிய தண்டனை! அதை விட கொடுமை, இந்த அனுகூலசாமி சாருக்கு இப்போ பிரிவு உபச்சார விழா நடக்கும்போது எல்லா மாணவர்களும் ₹1 ₹2 பிரிவு போட்டு அந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷனை நடத்துகிறார்கள். இந்த பையன் அவங்க அம்மாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ₹1 வாங்கிட்டு போய் தன்னுடைய பங்கை கொடுக்குறான். இவங்கிட்ட மட்டும் வாங்க மாட்டான். அந்த பையன் இன்னும் உடைந்து போகிறான். அவன் சிதைவின் உச்சத்துக்கு போகிறான். அந்த பையன் தான் அம்மாட்ட பேசி, நான் தப்பே இனிமேல் பண்ண மாட்டேம்மா, வாத்தியாரை என்னை மன்னிச்சிடன்னு சொல்லுங்க என்று கூட்டின்னு போய் இன்றைக்கு யார் யார் மூலமாகவோ வாத்தியார் வீட்டுக்கே வந்து விட்டார்கள். வாத்தியார் வீட்டுக்கு அந்த பையனை சொல்லுகிறார்கள். வாத்தியார் உடைய மொத்த பிம்பமும் உடைகிறது. அவர் ஒன்றும் பெரிய தப்புலாம் பண்ணல. ஆனால் அந்த எந்த பையனும் இவன் கூட பேசக்கூடாது என்று சொன்னதை அவர் மறந்து விட்டார். ஒரு 40 பிள்ளைகள் படிக்கிற ஒரு வகுப்பறையில் ஒரு சின்ன குழந்தையை பார்த்து இவங்கிட்ட யாருமே பேசாதீங்க என்று சொன்னால் அந்த குழந்தையின் மனநிலை என்னவாக முடியும் என்பதை இவ்வளவு ஒழுக்கத்தை போதித்த, இவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு ஆசிரியரால் கணிக்க முடியாது போய்விட்டது என்பதுதான் இந்த கதையினுடைய மையமாக தி. ஜானகிராமன் வைக்கிறார். கடைசியாக அவர் ஒரு வரி எழுதுகிறார். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஃபோட்டோவை அவர் பார்க்கிறார். இன்னொரு ஃபோட்டோவை பார்க்கிற தைரியம் அவருக்கு வரவில்லை. ஆட்டுக்குட்டியை இயேசு தன்னுடைய கையினால் அணைத்து கொண்டிருக்கிற ஃபோட்டோவை பார்க்கிறதுக்கு அவருக்கு தைரியம் வரவில்லை. ஒரு வகையில் அனுகூலசாமி சார் இந்த பையனை ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அணைத்து கொள்ள வேண்டியவர். இந்த பையனுடைய தலையில் ஒரு முள்முடியை வைத்து அழுத்தி இருப்பதாக அவருக்கு தோன்றுகிறது. இப்பொழுது புகைப்படத்தில் இருக்கிற முள்முடி இறங்கி இவருடைய தலையில் அழுத்துகிறது. அனுகூலசாமி சாரனுடைய புகைப்படத்தில் அந்த ஃபோட்டோ அழுத்தினது என்று ஜானகிராமன் இந்த கதையை முடிக்கிறார். நண்பர்களே, ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமான இடங்களில் ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் பயணம் செய்வான். அது ரொம்ப இந்த உலகத்தில் ஒரு லேமேனுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு எழுத்தாளனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால், இந்த மிக நுட்பமான இடத்தை நாம் ஏதோ ஒரு வகையில் தவறவிட்டு விடுவோம். எழுத்தாளன் எங்கே எல்லாரவிடையும் மேலே நிற்கிறான் என்றால் அவன் இதை ஒரு எழுத்தில் பதிவு செய்து தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் ஒரு புத்தகமாக்கி கொடுக்கிறார். ஜானகிராமன் 40-50 வருடங்களுக்கு முன்னால் எழுதின இந்த கதையை என்னால் இப்பொழுது ஞாபகப்படுத்தி பார்க்க முடிகிறது என்றால், ஒரு எழுத்தாளன் எல்லா நிலப்பரப்புகளுக்கும் எல்லா எல்லைக்கோடுகளையும் தாண்டி மனிதர்களுடைய மனதில் வாழக்கூடியவனாக எப்பொழுதுமே ஒரு படைப்பாளி மேலே நிற்பதற்கான காரணம் இதுதான். அதே மாதிரி கவிதைகள், என்றைக்கோ எழுதப்பட்ட ஒரு வரி, என்றைக்கோ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இந்த ஒரு வரியும் ஒரு வார்த்தையும் ஒரு நல்ல வாசகனுக்கு மட்டுமில்லை, ஒரு நல்ல மனிதனால் அந்த வரியை கடந்து விடவே முடியாது. நண்பர்களே, நான் சித்தால் வாழ்ந்த இடம் என்று ஒரு கவிதை படித்தேன். நான் கிட்டத்தட்ட அந்த கவிதை படித்து குறைந்தது ஒரு 25-30 ஆண்டுகளாயிருக்கும். முகுந்த் நாகராஜன் என்கிற நான் இதுவரையில் பார்த்தே இராத ஒரு கவிஞன் எழுதின கவிதை அது. எங்கள் ஊர் பக்கத்தில் திருவண்ணாமலை, வேலூர் மாதிரியான இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பெங்களூருக்கும் சென்னைக்கும் இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள். இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற ஒரு வார்த்தையில் எவ்வளவு வலி இருக்கிறது என்பதை இடம்பெயர்ந்தவர்களால் மட்டும்தான் உணர முடியும். இங்கிருந்து திருநெல்வேலியிலிருந்து எஸ்தர் என்ற ஒரு கதையை வண்ணநிலவன் எழுதியிருக்கிறார். அந்த கதை இப்படி தொடங்கும். கடைசியில் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டுவிட்டு போவது என்று முடிவானது என்று ஒரு வரி மட்டும் வண்ணநிலவன் அந்த கதையை தொடங்குவார். நண்பர்களே, நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், அந்த ஒரு வரிக்கு மேல் அந்த கதையை என்னால் வாசிக்க முடிந்ததே இல்லை. அந்த ஒரு வரி எனக்கு கொடுத்த துக்கம், அந்த ஒரு வரி எனக்கு கொடுத்த கண்ணீர், அந்த ஒரு வரி என் வாழ்நாள் முழுக்க ஒரு இருட்டு கவிந்து கொண்டதை மாதிரி நான் உணர்ந்திருக்கிறேன். ஏனென்றால்
அந்த ஒரு வரிக்குள்ளாக வண்ணநிலவன் பல விஷயங்களை கடத்துகிறார். ஒரு பஞ்சம், தீராத பஞ்சம். அந்த கிராமத்தில் இருந்த எல்லோரும் இடம்பெயர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒரு வீட்டில் எஸ்தர் என்று ஒரு சித்தி இருக்கிறாள். அந்த சித்தி தான் இந்த குடும்பத்தை தூக்கி காப்பாற்றியவள். அந்த சித்தி தன்னுடைய ஒவ்வொரு பருவத்திலும் இந்த வீட்டை காப்பாற்றியிருக்கிறாள். ஆனால் அவளுக்கு வயதாகிவிட்டது. இப்பொழுது ஊரை இன்றைக்கு இரவு அவர்கள் காலி செய்து போகிறார்கள். போகிற போது எஸ்தர் சித்தியை கூட்டின்னு போக முடியாது. ஏனென்றால் எஸ்தர் சித்தியால் நடக்க முடியாது. எஸ்தர் சித்தியை யாராவது சுமந்து கொண்டு போக வேண்டும். அதற்கெல்லாம் யாரிடமும் பலம் இல்லை. கால்நடைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போவது மாதிரி எஸ்தர் சித்தியும் இந்த வீட்டிலேயே விட்டுவிட்டு போகிறார்கள். அப்படி என்றால் நாளைக்கு மறுநாளோ இந்த வீட்டில் ஒரு பட்டினி சாவு நடக்கும். அவளை தூக்கி போடுவதற்கு கூட ஆள் இது எதையுமே வண்ணநிலவன் அந்த கதையில் எழுதியே இருக்க மாட்டார். ஒரே வரிதான். கடைசியில் எஸ்தர் சித்தியை வீட்டிலேயே விட்டுவிட்டு போவதென்று முடிவானது. எல்லோரும் அந்த வீட்டில் ரகசியமாக பேசி அந்த முடிவை எடுப்பார்கள். ஒரு கதை என்பது, ஒரு வரி என்பது ஒரு வாசகனுக்கு இவ்வளவு ஸ்பேஸை கொடுக்க வேண்டும், இவ்வளவு இடத்தை தர வேண்டும். அந்த இடத்தில் அவன் தன்னை பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களிலிருந்து பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இடம்பெயர்ந்து எங்கே போகிறாங்க? அவர்கள் சென்னைக்கும் பெங்களூருக்கும் போய்கொண்டே இருப்பார்கள். கட்டிட வேலைகளுக்கு, சித்தாள்களாக, பெரியாள்களாக, மேஸ்திரிகளாக, ஸ்கேவஞ்சர்ஸ்க்காக, எப்படி வேண்டுமானாலும் போய்கொண்டே இருப்பார். எங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் ராத்திரி 12 மணிக்கோ 2 மணிக்கோ நான் பார்த்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்டில் தூங்கி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வருகிற பஸ்ஸில் தொத்தி கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தங்கள் கிராமத்தை விட்டு ஒழிப்பதற்கு, தங்களுடைய திருவிழாக்களை மறப்பதற்கு, தங்களுடைய கால்நடைகளை பிரிந்து போவதற்கு, தங்களுடைய சொந்த பந்தங்களை, தாங்கள் நடந்த நிலப்பரப்புகளை இழப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணமாக காசு இருக்கிறது, வயிறு இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது. அந்த மாதிரி கள்ளக்குறிச்சி பக்கத்திலிருந்து சென்னைக்கு பிழைக்க போய் சித்தால் வேலை செய்த ஒரு பெண் ஒரு பேருந்தில் ஏறி, சென்னையில் உள்ள ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி தன்னுடைய பையனின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு டிராவல் பண்ணுகிறார். அதுதான் அந்த கவிதை. அந்த கவிதைக்கு முகுந்த் நாகராஜன் சித்தால் வாழ்ந்த இடம் என்று தலைப்பிட்டிருக்கிறார். ஜெமினி மேம்பாலத்தில் அந்த டவுன் பஸ் ஏறுகிற போது அந்த அம்மா அவசரமாக தன் பையனை, பக்கத்தில் இருக்கிற பையனை கூப்பிட்டு, தம்பி இந்த கட்டடம் நாங்கள் கட்டினது தான் என்று ஒரு 12 மாடி கட்டிடத்தை அறிமுகப்படுத்துகிறாள். அந்த பையன் திரும்பி பார்ப்பதற்குள்ளாக அவங்க அந்த அம்மா காட்டின இடத்தில் ஒரு ஐசிஐசிஐ பேங்க் இருக்கிறது, 12வது மாடியில். அந்த அம்மா சொல்கிறார், இந்த கட்டடம் நாங்கள் கட்டினது தான் என்று சொல்லுகிற போது பஸ் கடந்து விடுகிறது. நம்பர்களே, தன்னுடைய அம்மா ஒரு சித்தாளாக அந்த கட்டிடத்துக்குள்ளேயே, முடிக்கப்படாத அந்த கட்டிடத்துக்குள்ளேயே தங்கி, அங்கேயே வாழ்ந்து, அங்கேயே குளித்து, அந்த கட்டிடம் நிறைவு பெற்ற பிறகு அவள் வெளியேற்றப்பட. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கட்டிடம் நிறைவு பெறுகிற நாளில் அந்த கட்டிடத்தை கட்டின மேஸ்திரி, சித்தாள், பெரியாள் என்று யாருமே அந்த கட்டிடத்துக்குள்ளாக அதற்கு பிறகு பிரவேசிக்கவே முடியாது. அந்த கட்டடத்துக்கும் அவர்களுக்கும் உள்ள தொப்புள் கொடி அன்றோடு அறுத்து எறியப்படுகிறது. அவர்கள் கட்டிடத்திற்கு வெளியே நிற்க வேண்டிய மனிதர்களாக மாறுகிறார்கள். உள்ளே கோட்டும் ஷூட்டும் போட்ட, ஷூ போட்ட, டை கட்டின யாரோ அந்த கட்டிடத்துக்குள்ளாக போய்விடுவார்கள். இவர்கள் அதற்கு பிறகு இப்படி இன்னொரு கட்டிடத்தை உருவாக்குவதற்கான நடைபயணத்தில், தேடுதலில் அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். இந்த வழியை கட்டிடம் கட்டுவது என்பதும், சித்தாள்களும் அதில் வேலை பார்த்த மேஸ்திரிகளும் வெளியேற்றப்பட்டு அதற்குள்ளாக புதிய கட்டிடங்களும் பன்னாட்டு நிறுவனங்களும் வந்துவிட்டது என்பதும் சாதாரண ஒன்றுதான். ஆனால் ஒரு கவிஞன் தான் அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இதனுடைய அடிப்படையான விஷயம், மனிதர்களை திரும்ப திரும்ப நமக்கு இலக்கியங்கள் தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சங்ககால இலக்கியங்களிலிருந்து இன்றைக்கு எழுதப்படுகிற இலக்கியங்கள் வரை நீ மனிதனை விட்டு எங்கேயும் போய்விடாதே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மனிதனற்ற ஒரு வாழ்க்கை மிக மிக துயரமானது. நான் திருவண்ணாமலையில் சாரோன் என்று ஒரு பகுதியில் வசிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னால் நமக்கு கோவிட் வந்தது.
கோவிடில் யாரும் வெளியே போகக்கூடாது, நமக்கு இப்போ லாக்டவுன்லாம் வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், மனிதர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்ளக்கூடாது. வாழ்க்கையின் பல பரிணாமங்களில் நம்முடைய எண்ணங்களை தலைகீழாக தூக்கி போட்ட, புரட்டி போட்ட பல சம்பவங்கள் கோவிட் பீரியடில் நடந்தது. எனக்கெல்லாம் இந்த கோவிட் என்று ஒன்று வந்ததாக ஞாபகமே இல்லை. ஏனென்றால் நான் வாழ்கிற பகுதி 40 வருஷமாக கோவிடில் தான் இருக்குது. நான் பிறந்ததுலேருந்தே பார்க்குறேன். யாருமே எங்கள் தெருவில் வெளியே வரமாட்டாங்க, யாருமே யார் கூடயும் பேசிக்க மாட்டாங்க. ஒரு சமூக வாழ்க்கை என்பதே எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை தான் இருக்குது. எங்கள் வீட்டு குழம்பு வந்து பக்கத்து வீட்டுக்கு போவோம், பக்கத்து வீட்டில் மீன் குழம்பு வச்சா முதல்ல எங்கள் வீட்டுக்கு வரும். அந்த வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக நம்ம இழந்துட்டோம். அதை வேற நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். சார் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரே சார், ஆமாம், யார் பேச்சுக்கும் போக மாட்டார் சார், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார் சார். பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் கூட ஒரு வார்த்தை பேசி என்னைக்குன்னா பார்த்துக்கிறீங்களா சார், டெட் பாடின்னு அர்த்தம். அது செத்துட்டவனை வச்சுன்னு இந்த அம்மா வாழ்க்கை நடத்தினுக்குதுன்னு அர்த்தம். ஏன்டா 4 பேர்கிட்ட போ, 4 பேச்சு பேசு, ஒரு அடிதல் பிரச்சனைக்கு வா, ஒரு கோர்ட்டுக்கு போ. நான் கூட சொல்லுவேன், நம்ம பசங்களுக்கு கோர்ட்டுன்னா என்னன்னு தெரியாது. நம்ம வந்து அப்படியே பொத்தி பொத்தி வளர்ப்போம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்னா என்னன்னு தெரியாது. அப்படியே இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் வச்சுருக்குல்ல, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்குது, ஒரு கோர்ட் வச்சுக்குது, ஒரு சிறைச்சாலை வச்சுக்குது இல்லை. நான்லாம் சொல்லுவேன், நம்ம பசங்க ஒரு சின்ன சின்ன குற்றம் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். எஸ்ஐக்கு என்ன அங்கே டோட்டலாக அவருக்கு எவ்வளோ அதிகாரம் அப்படின்னு நம்ம பையன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் முடிஞ்சால் ஒரு நாள் கோர்ட்டுக்கு போய் நீதிபதி முன்னாடி ஒரு கூண்டில் ஏறி நிற்கணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு 2 நாள் 3 நாள் சிறைச்சாலைக்கு கூட போயிட்டு வரலாம். ஒன்றும் அது வந்து சிறைச்சாலைக்கு போகிறதுக்குனே இந்த உலகத்தில் யாரும் பிறக்கலை. அப்போ இந்த அனுபவங்கள் ஒரு பையனுக்கு கிடைக்காம அவன் அப்படியே பியூராக பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு வளர்க்கப்படுற பையன் இருக்கான்ல, அவன் என்னவா இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருப்பான் அவன் சப்ஜெக்டில். நீ என்னப்பா படித்த? ஆமாம், டாக்டர் மாதவன் அப்படின்வான். இந்த டாக்டர் மாதவனை 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண அல்லது எஸ்எல்சி ஃபெயிலான ஒரு கான்ஸ்டேபிள் நிறுத்தி இந்த ரெக்கார்டு எடு அந்த ரெக்கார்டு எடு அப்படின்னு கேட்டு ஒரு 1000 ரூபாய் எடு அப்படின்னா இவன் முதல்ல 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவான். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸே அவனுக்கு கிடையாது. நான் ஏன் சார் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியத்தை இந்த கல்வி முறை நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் வழங்காமல் இருக்கிறது. அப்புறம் அந்த டோட்டலான சமூக எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதே சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயமாக இருக்குது. நாம் வந்து வெறும் இந்த எஜுகேஷன், அந்த வகுப்பறைகளில் கற்பிக்கப்படுகிற கல்வியை வைத்தே நம்முடைய குழந்தைகளை போட்டித் தேர்வுகளுக்கு ஆட்படுத்துபவர்களாக வளர்க்க விரும்புகிறோம். ஏன் ஒரு மாவட்டத்திலும் புத்தக கண்காட்சிகள் நிகழ்கின்றன? ஏன் இலக்கிய திருவிழாக்கள் நடக்கின்றன? ஏன் நேற்று வந்து நான் உங்கள் மேடம் ஸ்கூலில் பேசுகிற போது தூத்துக்குடியை சொந்த மாவட்டமாக கொண்ட ஒரு எழுத்தாளர் வந்து இந்த கடல்சார் வாழ்க்கையை மிக பிரமாதமான ஒரு நாவலாக எழுதி இந்தியாவின் மிகப்பெரிய விருது ஆகிய சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். அவர் பேர் என்னன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட 150 டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் கூட அவர் பேர் தெரியல. ஒரே ஒருத்தர். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலை மையமாக வைத்து ஒரு பிரமாதமான நாவல் எழுதி இந்தியாவின் மிகப்பெரிய விருதாகிய சாகித்ய அகாடமியை வென்றிருக்கிற ஒருவர் உங்கள் ஊரில் இருக்கிறார். அவர் பேர் யாராவது சொல்லுங்க. ஜோடி குருஸ். கரெக்ட். ஆனால் அவர் என்ன வேலை பார்க்குறாரு, சமூகத்தில் அவருக்கு என்ன இடம்லாம் எனக்கு தெரியாது. அவருக்கு ஜோடி குருஸ்ன்னு தெரியுது. ஆனால் தன்னுடைய மாணவர்களுக்கு நம்ம லேண்ட்ஸ்கேப்பை பற்றி ஒருத்தர் எழுதி சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறான் என்று சொல்ல வேண்டிய டீச்சர்ஸ்க்கு அவருடைய பெயர் தெரியவில்லை. இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. எனக்கு கார்மேகம் என்று ஒரு அருமையான நண்பர் உண்டு. அவரை எங்கள் இலக்கிய உலகத்தில் கார்மேகம் என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர் சேலத்தில் கலெக்டராக இருந்தார். அப்புறம் கல்லூரி கல்வி இயக்குனராக இருந்து இப்பொழுது இந்த மே மாதம் ரிட்டையர் ஆனார். அவர் கொஞ்ச நாள் சிஓவா நாகர்கோயில் மாவட்டத்தில் வேலை பார்த்தார். நாகர்கோயிலே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் பேர் சுந்தரராமசாமி. அவர் வந்து பிஜி அசிஸ்டன்ட் ஒரு 163 பேருக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணுறார். அப்படி ஒரு நேர்காணல் வைக்கிற போது கார்மேகன் சார் சொல்கிறார், 163 பேர்த்தையும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். இந்த ஊரில் சுந்தரராமசாமி என்று ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்குறார். அவர் சொல்கிறார், 160 பேருக்கு தெரியல. அவரை எல்லாரும் தமிழில்
பிஜி அசிஸ்டண்ட்டாக மாற போகிறாங்க. ஆனால் அந்த ஊரில் இவ்வளோ பெரிய ஒரு இலக்கியவாதி இருந்திருக்கிறார், அவ்வளோ புகழ்பெற்ற நாவல்களை எழுதியிருக்கிறார். நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. 3 பேருக்கு மட்டும் அவரை தெரிந்திருக்கிறது. அந்த சந்தோஷத்தில் அவர் அந்த 3 பேரையும் டிக்கெட்ஸ்லாம் அப்படின்னு, உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் அவருடைய புத்தகம் என்னென்ன படிச்சுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, சார் ஒன்றும் இல்லை சார், காலையில் இதே ஸ்கூல் கேம்பஸில் எங்கள் கூட வாக்கிங்க்கு வருவார், அவர் எழுத்தாளர்லாம் எங்களுக்கு தெரியாது, வாக்கிங் மட்டும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கிறது நண்பர்களே. ஒரு எழுத்தாளன் என்பவன் ஒரு தேசத்தின், ஒரு ஊரின், ஒரு மாவட்டத்தின் ஆன்மாவாக கருதப்படக்கூடியவன். நான்லாம் கேலிக்கட் போய் இறங்கி பஷீர் வீட்டுக்கு போனோம் என்று சொன்னால், பஷீர் இல்லை, நாங்கள் போகும்போதெல்லாம் பஷீர் செத்து 20 வருஷம் இருக்கும். பஷீர் வீட்டுக்கு போகணும் என்று ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னால், நம்ம பேப்பூர் சுல்தானா என்று சொல்லிவிட்டு கரெக்டாக எட்டு போய் பஷீர் வீட்டில் நிறுத்துகிறான். அப்போது ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் ஒரு இலக்கியவாதிக்கும் அத்தனை தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு, பஷீர் இந்த பக்கம் பீச்சில் தான் வாக்கிங் போவார் என்ற தொடர்பு இல்லை. பஷீரினுடைய அத்தனை படைப்புகளையும் ஒரு ஆட்டோ டிரைவர் அங்கு வாசித்திருக்கிறான். இவ்வளவு பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இதெல்லாம் சாத்தியம் என்றால் நமக்கு எப்பொழுது இதெல்லாம் சாத்தியமாக போகிறது? அதற்கான எத்தனையோ முயற்சிகளில் ஒரு முயற்சி தான் இந்த புத்தக கண்காட்சிகள் என்று நடக்குது நான் நினைக்கிறேன். நண்பர்களே, புத்தகங்களை எல்லாரும் ஒரே நாளில் வாசிட முடியுமா என்றால் அதற்கு ஒரு தனி மனநிலை தேவைப்படுகிறது. வாசிப்பதற்கு நீங்கள் டக்குன்னு ஒரு புஸ்தகத்தை, ஒரு நாவலை எடுத்துன்னு போய் இன்னையிலிருந்து நான் நாவல் படிக்கப் போகிறேன், இன்றையிலிருந்து என் வாழ்க்கையில் 1 மணி நேரத்தை ஒதுக்கி எழுதப் போகிறேன் அல்லது படிக்கப் போகிறேன் என்றால் நிச்சயமாக அது முடியவே முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் நாம் முழுக்க வியாபாரம் சார்ந்த, பணம் சார்ந்த, பொருள் ஈட்டுகிற, எல்லாவற்றையும் வாங்கி குவிக்கிற ஒரு மனநிலைக்கு போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது. இந்த மனநிலை ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்பதே இன்றைக்கு மிக பயமான ஒரு விஷயமாக இருக்குது. நமக்கு டைம் கிடைக்கல, என்னால் மற்றதுக்கெல்லாம் டைம் இருக்குது சார், வாசிக்க முடியல. அதெல்லாம் முழுக்க நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு நாம் சொல்லுகிற பொய்கள். இளம்பகர் சார் ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டராக இருக்கிறார். ஆர் பாலகிருஷ்ணன் சார் செம்மொழியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் ஒரிசாவினுடைய மிகப்பெரிய சீஃப் செக்ரட்டரியாக எல்லாம் இருந்தவர். இவர்களுக்கெல்லாம் வாசிப்பதற்கு டைம் கிடைக்கும் போது நாம் எனக்கு டைம் இல்லை என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். குறிப்பாக ஆசிரியர்கள் என்பவர்கள் தினந்தோறும் வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டுமே இனிமேல் நாம் வகுப்பறைகளை கையாள முடியும். ஏனென்றால் நம்ம கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு செல்ஃபோன் வந்துவிட்டது. அது ஒரு பிசாசு மாதிரி நம்மை ஆட்டி படைக்கிறது. நம்மளே, ஒரு ஆசிரியனுடைய மூளையில் இருப்பதை மாதிரி 100 மடங்கு 1000 மடங்கு தகவல்கள் ஒரு செல்போனுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் பாடம் நடத்துகிற போதே நீங்கள் நடத்துகிற பாடம் சரிதானா என்று பையன் பரிசோதனை பண்ணுவதற்கு செல்போனை டெஸ்க்கு கீழே வைத்து பரிசோதனை செய்து விடுகிறார். ஆக தகவல்கள் நிரம்பிய மூளைகளால் இனிமேல் வகுப்பறைகளை நடத்தவே முடியாது. வெறும் டேட்டாஸை வைத்துக்கொண்டு நாம் இனிமேல் போகவே முடியாது. நாம் மறுபடியும் ஒரு படைப்பூக்கம் மிக்க கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முதலில் நாம் வாசிக்க வேண்டியிருக்கிறது. நாம் திரும்ப வாசிக்க வேண்டியிருக்கிறது. திரும்ப நம்ம குழந்தைகளுக்கு நாம் அறத்தை எப்படியாவது ஒரு வகையில் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நாம் பெற்றோர்களாக நமக்கு இருக்கிற பேராசைகளுக்கு ஒரு அளவே இல்லை. அசோகமித்திரனுடைய ஒரு பிரமாதமான கதை இருக்கிறது. ஒரு அப்பா ஞானி கூட அந்த கதையை படமாக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தார். ஒரு அப்பா ஒரு பையனை எப்படியாவது நம்ம பையனை ரொம்ப, எல்லா அப்பாக்களும் தங்களுடைய பிள்ளைங்களை ரொம்ப நல்லா எடுத்துன்னு போயிடணும்னு நினைப்பாங்க. அந்த பையன் +2ல் மார்க் கம்மியாக வாங்கிடுவான். +2ல் மார்க் கம்மியாகிட்டோடனே இந்த அப்பா ரொம்ப பதட்டமாயிடுவார். ஆனால் அவர் எதிர்பார்த்த இவருடைய 3வது வீட்டு பையன் அவர் எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க் வாங்கிடுவான். இப்போ ஒரு நாள் ரகசியமாக வீட்டில் யாருமே இல்லாத அப்பா தான் பிள்ளையை கூப்பிட்டு கேட்பார், தம்பி நீ ஏன் இவ்வளோ மார்க் குறைஞ்சிட்ட என்று கேட்பார். அந்த பையன் சொல்லுவான், இல்லைப்பா என்னால் அவ்வளோதான் முடியுது, எவ்வளோ படித்தாலும் என்ன பண்ணாலும் இவ்வளோ தான் என்னால் மார்க் எடுக்க முடியுது. அந்த பையன் எப்படி அவ்வளோ மார்க் எடுத்தான் என்று கேட்பார். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற உரையாடல். அந்த பையன் சொல்லுவான், அப்பா நான் தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்ல, நான் மிக நேர்மையாக எழுதி இந்த எக்ஸாமில் இந்த மார்க் எடுத்தேன்.
அந்த பையன் வந்து காப்பி அடித்தான் என்று சொல்லுவான். அப்பா சுற்றி யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து விட்டு தான் மகன்கிட்ட சொல்லுவார், நீயும் காப்பி அடிக்க வேண்டியது தானே என்று சொல்லுவார். அப்போது தன் அப்பா மீது அவன் வைத்திருந்த அதீதமான நம்பிக்கை, அதீதமான எல்லாம் ஒரு வார்த்தையில் தூள் தூளாவதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இதை நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் கூட எல்லா பெற்றோர்களும் அந்த மனநிலையில் இருக்கிறோம். நம்ம புள்ள மட்டும் பாஸ் பண்ணிடணும், நம்ம புள்ள மட்டும் நீட் எழுதிடணும், நம்ம புள்ள மட்டும் டாக்டர் ஆகிடணும், மற்றவங்களும் அந்த உலகம் எப்படி போனாலும் கவலையே இல்லை. நண்பர்களே, ஒரு மிக சிக்கலான உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு வந்து ரத்தனவேல்னு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவர் ஆடிட்டராக வேலை பார்த்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அப்படியே எனக்கு திடீர்னுச்சு. சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவர் குடியிருக்கிறார். நடுவில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஸ்பேஸ் உண்டு. இந்த பக்கம் ஒரு வீடு, எதிரில் இன்னொரு கிளாஸ் 1 ஆஃபீஸருடைய வீடு. 2 பேருமே ரிட்டையர் ஆகிவிட்டார்கள், ஓய்வு பெற்று விட்டார்கள். டெய்லி காலையில் 5 மணிக்கு 2 பேரும் மெரினா பீச்சுக்கு ஒரு வாக்கிங் போவார்கள். இவர் தான் எழும்புவார். எழுந்துச்சு அவரை ராமநாதன் சார் அப்படின்னு கூப்பிடுவார். ராமநாதன் சார் அப்படின்னா அவர் அந்த பக்கம் இருந்து வருவார். 2 பேரும் வாக்கிங் போவாங்க, ஒரு அருகம்புல் ஜூஸ் குடிப்பாங்க, எல்லாம் முடியும். இவர் ஒரு வாரம் தஞ்சாவூர், சொந்த மாவட்டம் அவர், ஒரு வாரம் தஞ்சாவூருக்கு போய்விட்டார். வந்துட்டு அவரை கூப்பிட்றாரு, வரல. காலைல 6 மணிக்கு கூப்பிட்றாரு, அவர் வரல. அவங்க ஒய்ஃப் வராங்க. சார் எங்கே மேடம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா எங்கே சொல்லிட்டாங்க, இல்லை எங்கே மேலே போயிட்டாருன்றாங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ளாக ஒரு மனிதன் 65-70 வருடம் வாழ்ந்திருக்கிறான், வேலை பார்த்துருக்கிறான் அரசாங்கத்தில். அவன் லைஃபே ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு செய்கையில் எல்லாம் முடிந்து விட்டதென்றால், அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கும் இந்த சமூகத்திற்கும் அவ்வளவுதான் உறவா? ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் எதை தான் விட்டுவிட்டு போயிருக்கிறான், எதை தான் சம்பாதித்திருக்கிறான், எவ்வளோ மனிதர்களை அவன் தனக்குள்ளாக நேசித்திருக்கிறான். நாம் திரும்ப திரும்ப மனிதர்களிடமிருந்து விலகி கொண்டே இருக்கிறோம். புத்தகங்கள் மட்டும்தான் மனிதர்களிடமிருந்து விலகாதே, இன்னும் நெருக்கமாக போ, இன்னும் நெருக்கமாக போ, இரத்தமும் சதயமான உறவை புத்தகங்கள் தான் உனக்கு தரும் என்பதனால்தான் இந்த புத்தக கண்காட்சிகள் மீண்டும் மீண்டும் நடக்கிறது. நண்பர்களே, நாம் ரொம்ப லிமிட்டேஷனான ஒரு வகுப்பறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பறைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற கல்வி என்பது இந்த சமூகத்தில் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கான, அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான, அல்லது மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான, சக மனிதனின் அன்போடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கான கல்வியை வகுப்பறைகளில் கற்றுக்கொள்கிற கல்வி கொடுப்பதில் அது மிக மிக குறைந்த சதவீதத்தில் கொடுக்கிறது. வரலாற்றின் பல உண்மைகளை அது தனக்கு தக்கவாறு நமக்கு போதிக்கிறது. ஒரு வகுப்பறைகளுக்கு வெளியே இருக்கிற கல்விதான் நமக்கு தொடர்ந்து இப்படி ஒரு விவாதம் மிக்க ஒரு தர்க்கத்தை உண்டாக்கக்கூடிய கல்வியை கற்றுத்தருகிறது. வகுப்பறைகளில் நமக்கு சொல்லுகிற கல்வி நமக்கு ஒரு வகையில் ஒரு ரொம்ப பாலிஷ் செய்யப்பட்ட ஒன்றாக இருக்குது. இப்போ ரொம்ப சின்ன உதாரணமாக, நாம் எல்லோரும் குடும்பம் என்று 1ஆம் கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட் படித்தோம். இந்த குடும்பம் தான், ஒரு குடும்பம் என்றால் என்ன என்று நமக்கு அறிமுகப்படுத்தினது. இந்த குடும்பம் என்கிற பாடத்தில் அப்பா செய்தித்தாள் படிக்கிறார் என்று ஒரு படம் போட்டார்கள். ஒரு அப்பா கால் மேல் கால் போட்டுக்கொண்டு செய்தித்தாள் படிப்பது மாதிரி ஒரு படம் இருந்தது. அம்மா சமைக்கிறாள் என்று ஒரு கிச்சனுக்குள்ளாக நின்று அம்மா சமைக்கிற படம் இருந்தது. தங்கை வீடு கூட்டுகிறாள் என்று ஒரு சின்ன குழந்தை வீடு கூட்டுகிற படம் இருந்தது. தம்பி விளையாடுகிறான் என்று தெருவில் விளையாடுகிற தம்பியின் படத்தை போட்டார்கள். 1ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை இந்த பாடப்புத்தகத்தை படித்துவிட்டு வருகிற போது, அப்பா என்றால் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு பேப்பர் படிக்கக்கூடியவர் என்பது 1ஆம் வகுப்பிலேயே நமக்கு பதிவாகிறது. எனக்கு ஆசை, எங்கள் அம்மா கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு படம் சின்ன வயசுலேயே இருந்திருக்க வேண்டும். எங்கள் அப்பா ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு காஃபி போடுவராக கிச்சனில் இருக்கிற ஒரு படத்தை நான், இந்த படங்கள் இந்த மாதிரியான புத்தக கண்காட்சியில் கிடைக்கிற ஒரு தம்பினா அவன் ஒரு நாளும் வீடு கூட்டுறவன் கிடையாது. அவன் போய் தம்டமாடு மாதிரி விளையாடக்கூடியவன். தங்கச்சி தான் வீடு கட்டணும் என்று ஒரு கவர்மெண்ட் சார்பாக அச்சிடப்படுகிற புத்தகத்திலேயே நமக்கு இப்படி அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு வகையில் இந்த தர்க்கம் மிகுந்த கல்வியை பெண்கள், சமீபத்தில் ஒரு புகைப்படத்தை பல பேர் பதிவிட்டதை பார்க்கலாம். பீகாரில் நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய தொகுதியினுடைய எம்பி
என்னுடைய சிநேகிதி கனிமொழியும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு படத்தை போட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணினாங்க. அதில் கனிமொழி மேடம் வந்து ஒரு கால் மேல் கால் போட்டுன்னு உட்காந்துக்கிற படத்தை நம்மால் சகிச்சிக்கவே முடியல. ஏன்னா நம்மளால் அப்படியே பதறான் அந்த படத்தை பார்த்து. ஏன்னா இப்படி ஒரு கல்வியினுடைய ஃபீடப் வந்து அவனுடைய தலையில் ஏற்றப்பட்டு இருக்குது. அப்பொழுது ஒரு இலக்கியவாதி, ஒரு படைப்பாளி, ஒரு நேர்மையான படைப்பாளி இதையெல்லாம் அடித்து தூள் தூள் ஆக்குகிறான். அவன் நம்முடைய கால் மேலே போகிறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம் என்கிற ஒரு சமத்துவமான ஒரு எஜுகேஷனை நமக்கு லிட்ரேச்சர் தான் தருகிறது. மறுபடியும் அதனால்தான் எழுத்தாளன் என்பவன் மிக முக்கியமான ஒரு மனிதனாக கருதப்படுகிறான். நண்பர்களே, இந்த புத்தக கண்காட்சியினுடைய 10வது நாள் நிறைவு விழாவில் உங்கள் முன்னால் நின்று இப்படி ஒரு சின்ன உரையை கொடுப்பதற்கு நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஒரு பேச்சாளனால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி இந்த சமூகத்தை மாற்றிவிட முடியும் என்று நான் கருதவில்லை. ஆனால் நம் முன்னால் பூட்டப்பட்ட பல அறைகள், மனக்கதவுகள் இருக்கின்றன. ஒரு எழுத்தாளனால், ஒரு பேச்சாளனால் அந்த பூட்டப்பட்ட மனக்கதவுகளின் சாவிகள் அவன் கையில் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு வகையில் நான் இந்த மேடையில் நின்று உங்கள் கைக்கு, உங்களுடைய மென்மையான கைகளுக்கு அந்த சாவிகளை மாற்றுகிறேன். சாவிகள் இப்பொழுது உங்கள் கையில் இருக்கின்றன. உங்களுக்கு முன்னால் பல நூற்றுக்கணக்கான பூட்டப்பட்ட அறைகள் இருக்கின்றன. திறப்பதும் திறக்காததும் உங்களுடைய கைக்கு வந்துவிட்டன. ஆனால் திறக்கிற மனிதர்கள் வேறு ஒரு வாழ்க்கையை அடைகிறோம். இந்த வாழ்க்கை மிகுந்த சலிப்பு மிக்கது. இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இந்த வாழ்க்கையில் பணம் ஈட்டுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று கருதக்கூடியவர்களை அது கிட்டத்தட்ட தன்னுடைய இடது கையால் தள்ளிவிடுகிறது. இந்த வாழ்க்கை ஒரு மிக அற்புதமானது. இந்த மனிதர்கள் நேசிக்கத்தக்கவர்கள். இந்த மனிதர்கள் ஜாதி, மதம், இனம் எல்லாவற்றையும் தாண்டி நேசிப்புக்குரியவர்கள். அது இலக்கியம்தான் அந்த முடிச்சுகளை நமக்கு தரும் என்று அதுதான் நமக்கு காட்டுகிறது.